பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தாவுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக வைத்தோம். உண்மையாகவே வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் சாருடைய அந்த ஓராண்டு நினைவு நாள் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம், மன திருப்தி ஏற்படும். பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறும் நிறையும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்நியார் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஒரு நடிகராக இன்னைக்கு வந்து நடிகரை பார்க்கறதுக்கு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி சாருடைய டெத்தப்போ இவர் தனியாக சமாளிச்சு போனாங்க. அது இவரால் மட்டும் தான் முடியும். அதனால தான் ஒரு கேப்டன் சொல்றாங்க. இங்க வந்தது இந்த இதுல ரொம்ப சந்தோஷம். அவர் ஆத்மா எப்பயுமே சாத்தி அடையும், நல்லபடியா இருப்பாரு. முதலாம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அது பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாம வந்துருக்குறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்றது, நம்ம முத்துக்கலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழிக்கு இருக்கிற படத்துல இருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான இவர் கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அந்த அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி பத்திரிகை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது. ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள், இன்னொன்று வந்து என்னுடைய திருமணம். அதுக்காக தான் அவர் வந்தார். உண்மையில் என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூர் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயும் அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால் உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நாளில் என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கலன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ளே அப்படியே ஜாயின் ஆனார். அப்போ பாருங்க அன்பு வந்து எவ்வளோ பார்த்தீங்களா. கேப்டனா பக்கத்தில் இருக்குது, இது விட வேற என்ன வேணும்? என்எஸ்கே எம்ஜிஆர் ப்ளஸ் வந்து கேப்டன் அந்த வரிசையில் வராரோ அவர் நடிச்சா அவருடைய எளிமை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற பண்பு, குணம், தர்மம் எல்லாம் நிறையா சொல்லலாம். அவரை பற்றி நிறைய நான் என்னுடைய ரிசப்ஷன் வந்து 2005 நடந்தது. அப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பித்து பயங்கர பீக்கில் இருக்கார். அவர் வீட்டுக்கு முன்னாடியே உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. போய் நான் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். உள்ளே கூப்பிட்டு அந்த தேதியில் வந்து கரெக்டாக என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி என்னுடைய ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு பெருமைப்படுத்தினார். நான் எங்கே என்னை சந்தித்தாலும் போயிட்டு இருந்தாலும் கூப்பிட்டு இவர் யார் தெரியுதா அப்படின்னு சொல்லுவார். இல்லை இவர் ஒரு காமெடி நடிகர், இல்லை ஒரு ஃபைட்டராக இருந்து காமெடி நடிகரானா, நம்ம நிறைஞ்ச மனசு பார்த்தியா, பேரரசு பார்த்தியா,
நல்லா நடிச்சிருப்பான் அப்படின்னு அவங்களுடைய எம்எல்ஏ அவங்களுடைய எல்லாத்தையுமே கூப்பிட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் விஜயகாந்த் சார். நம்ம சார் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகிலிருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும்போதே அரசியல் கட்சி தொடங்கியது. அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகி இருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும்
அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மௌன ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனா மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையிலேயும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? இப்ப தடையை மீறி அவங்க போய் நடையை மீறி வந்து காவல்துறை தடுக்கிறாங்க. இது அவசியமற்றது. ஏன்னா நீங்கள் ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதருக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன். அது தேவையற்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல இல்லை, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததினுடைய மன்னிக்கிறவன் தான் வந்து மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்கிறாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பிலிருந்து சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை சொல்றாரு, அமைச்சர் கோவில்பேடி ஒரு தகவல் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இப்போ அதை நான் வேற இடத்துல பேசுகிறேன், இதுக்கு அதுதான் நேரம் இல்லை. அது நன்றி. சாப்பாடு விஷயத்துல அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு சினிமாவில் கொண்டு வந்தார். எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாரு. இல்லை, அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பார். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பார். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர். அது நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி. தலைவர் அவர்களுடைய உத்தரவிற்கிணங்க மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க கணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் எந்நாளும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் எந்நாளும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர். அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர் சமுதாயம் விழிப்படைய ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில்
திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற, மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து கொண்டவர். மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று, அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். அவருடைய லட்சியத்தை இன்றைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் அம்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழி நடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். அனுமதி வழங்கன்னு சொல்லி அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க, அனுமதி ஒழுங்காக கொடுத்துருக்கலாம். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.